வாழ்க பிரபஞ்சம், வளர்க இயற்கை, வாழ்வோம் உயிரினம். வணக்கம். நான் பிரபு, பாரம்பரிய வர்ம சிகிச்சையாளர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் நம்மளோட முடி. நம்ம அதிகமான நேரத்த நம்ம முடியில தான் செலவு செய்றோம். நம்ம முடி மேல நெறைய அக்கறை காட்டுறோம். நம்ம முடி உதிர்ந்துராம பார்த்துக்கிறோம். ஒரு முடி வெள்ள முடி வந்தாலே நம்ம உடனே அந்த முடிக்கான ஆரோக்கியத்துல ஏதோ ஒரு குறைபாடு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, உடனே அதுக்கான தேவைகளையும் நம்ம உடனே தேட ஆரம்பிக்கிறோம். ஆனா நம்ம தேடுற விஷயம் அது சரியானதா அல்லது தவறான ரிசல்ட் கிடைக்குதான்றது நமக்கு தெரியல. முடி ஆரோக்கியமா இருக்கா இல்லையான்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த ஆரோக்கியத்துல 2 விதம் இருக்கு. ஒண்ணு ஆரோக்கியம் குறைபாடு, இன்னொன்னு ஆரோக்கியத்த இழக்குது. இப்போ நம்ம முடி ஆரோக்கியத்துல குறைஞ்சதுன்னா மறுபடியும் அத ரீபில்ட் பண்ணிக்கலாம். ஆனா ஆரோக்கியத்துல இழந்துடுச்சுன்னா நம்மளோட முடிய ரீபில்ட் பண்ண முடியாது. இப்போ இதுக்காக தான் நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு சில எடுத்துக்காட்டுகள் குடுக்குறேன். அந்த எந்த எடுத்துக்காட்டுல நீங்க இருக்கீங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த எடுத்துக்காட்டு உங்களுக்கு சூட் ஆச்சு அப்படின்னா, அந்த வாழ்வியல் முறைய மாத்திக்கோங்க. அப்படி மாத்தும்போது உங்க முடிய மறுபடியும் திருப்பியும் நீங்க ரீபில்ட் பண்ணி உங்களோட முடிய பழைய நிலைக்கு கொண்டு வர முடியும். முதல் எடுத்துக்காட்டு, இப்போ நீங்க உங்க வாழ்க்கை முறைகள்ல இந்த தலைக்கு எண்ணெய் காட்டுறது, இல்ல தலைக்கே குளிக்கிறது இல்ல அப்படின்னா, நீங்க உங்க முடிய இழக்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். சப்போஸ் நான் கரெக்ட்டா குளிக்கிறேன். சரியான முறையில தலையில எண்ணெயும் தேய்க்கிறேன். ஆனாவும் எனக்கு முடி கொட்டுது. அப்படின்னா நீங்க இழக்கல, உங்களோட ஆரோக்கியத்துல குறைஞ்சிருக்கீங்க. இந்த மாதிரியான சூழல்ல உங்க ஆரோக்கியம் மறுபடியும் நீங்க அதிகப்படுத்திக்க முடியும். 2வது எடுத்துக்காட்டு, நீங்க உங்களோட நேரத்த அதிகமா இரவு நேரத்துல கழிக்கிறீங்க. சரியான நேரத்துல தூங்க மாட்டீங்க. அதிகமா செல்போன் பார்க்குறீங்க, டிவி பார்க்குறீங்க, கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, நீங்க உங்க முடிய இழக்க ஆரம்பிக்க போறீங்கன்னு அர்த்தம். ஆனா, நான் கரெக்ட்டா தூங்கிடுறேன். 7 மணினா தூங்கிருவேன், 8 மணினா தூங்கிருவேன் அப்படின்னா, உங்க முடி கொட்டுது. ஆனாலும் எனக்கு முடி கொட்டுதுன்னா, நீங்க உங்களோட ஆரோக்கியத்துல குறைச்சிருக்கீங்க. இத மறுபடியும் ரீபில்ட் 3வது எடுத்துக்காட்டு, நீங்க அதிகமான ரசாயன உணவுகள் எடுத்துக்கிறீங்க. அந்த உணவு சாப்பிடும்போது, உங்க உடல்ல வேதியியல் மாற்றங்கள் ஏற்பட்டு, உங்க முடி கொட்டுது அப்படின்னா, உங்களோட ஆரோக்கியத்திலருந்து நீங்க மறுபடியும் இழந்துடுறீங்க. முடியோட ஆரோக்கியத்த இழந்துடுறீங்க. ஆனா, நான் கரெக்ட்டா தான் சாப்பிடுறேன். நான் சாப்பிடுற உணவு பழக்கவழக்கங்கள் எதுவுமே தவறு இல்ல. அப்படின்னு நீங்க சாப்பிடுறீங்கன்னா, உங்களோட ஆரோக்கியத்துல குறைபாடுல இருப்பீங்க. மறுபடியும் அது ரீபில்ட். இது 4வது எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டு எத குறிக்குதுன்னா, உங்களோட மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். நீங்க ஒரு மன அழுத்தத்திலயோ, ஏதோ டிப்ரஷன்லயோ, பிரஷராவோ, இல்ல எப்பவுமே ஏதாவது சிந்திச்சுட்டு இருக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும், உங்களோட மனசு சரியான நிலையில, சமநிலையில் இல்ல அப்படின்னாலும், உங்களோட தலையில இருக்கக்கூடிய முடி கொட்டும். ஆனா, அந்த முடி கொட்டுறது இப்போ நீங்க டிப்ரஷன்ல இருக்கீங்க, இல்ல மன உளைச்சல்ல இருக்கீங்க, அதிகமான பிரச்சனைகள சந்திக்கிறீங்க. அந்த மாரி ஆளா இருக்கும்போது, உங்க உடம்பு வந்து அதிகமான சூடு வெப்பமடையும். இப்ப இந்த கடைசி 4வது எடுத்துக்காட்டு மட்டும், நீங்க உங்க மனச அமைதி நிலைக்கு கொண்டு வரணும். அதுக்கு சில தியான பயிற்சிகள்லாம் இருக்கு. இதெல்லாம் செய்யும்போது உங்க மனச அமைதி நிலைக்கு கொண்டு வந்தீங்கன்னா, உங்க முடிகளை நீங்க காப்பாற்றப்பட முடியும். நீங்க இதுல கடைசியா சொன்ன எடுத்துக்காட்டு இழக்காது. இது உங்களோட முடியோட ஆரோக்கியத்த குறைக்கும். இத நம்ம ரீபில்ட் பண்ண முடியும். அப்போ இதுக்கான தீர்வு என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம சரியான முறையில நம்ம உடல பாதுகாத்துக்கணும். சரி, சாப்பாட்டுல என்ன நம்ம தீர்வு இதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உணவு பழக்கவழக்கங்கள அன்றாட பயன்படுத்தக்கூடிய ஒரு 3 விஷயத்த நான் சொல்லிடுறேன். இத நீங்க ரெகுலராவே பயன்படுத்தினீங்க அப்படின்னா, உங்க உடல்ல இருக்கக்கூடிய இந்த முடியின் தன்மை மிகவும் அருமையாகவும், மென்மையாகவும், நல்ல ஆரோக்கியமாகவும் மாறும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, தினமும் நெல்லிக்காய் 1 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட உணவுல கரிசாலை கீரைய அதிகமா பயன்படுத்துங்க. 3வது நீங்க தலையில தேய்க்கக்கூடிய எண்ணெயில ஹைபிஸ்கஸ், செம்பருத்தி பூ அத காய்ச்சி பயன்படுத்த கத்துக்கோங்க. இந்த 3த்தையும் சரியா செஞ்சீங்கன்னா, முடிய நீங்க வந்து மறுபடியும் பிரச்சனைக்கு போகாம நீங்க அப்படியே இதிலிருந்து காத்துக்கலாம். அடுத்த பதிவுல முடி இந்த பிரபஞ்சத்தோட எப்படி இணைஞ்சிருக்கு அப்படின்றத, அப்புறம் நம்ம எதுக்கு மொட்டை அடிக்கிறோம் அப்படின்றத பத்தியும் ஒரு தெளிவான ஒரு வீடியோவோட மறுபடியும் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.